Hi students, welcome to Indhigala AS Academy. So video நடக்கும் உங்களுக்கு மாமா ரெடி எடுத்துல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோ வரப்போற சர்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். சோ சர்வே எக்ஸாம்க்கு கட் ஆஃப் அப்படினா டக்குனு ஒரு சில பேருக்கு தோன்ற விஷயம் என்ன சார் இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரியல. எவ்வளவு பேர் அப்பியர் ஆக போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க மட்டும் கட் ஆஃப் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் சொல்ல முடியும். ஆனா அதுக்கு நம்ம ஒரு டார்கெட்டே இல்லாம இருந்தோம்னா நீங்க எதை நோக்கி படிப்பீங்க, எதுக்காக படிப்பீங்க அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. ஓகேவா? அட்லீஸ்ட் இவ்வளவு எடுத்தா சேஃப் அப்படிங்கறதாவது நமக்கு தெரியணும்ல. அதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ அதை நம்ம ஒரு சில விஷயங்கள் வச்சு கம்பேர் பண்ணி சொல்றோம். ஆல்ரெடி சர்வேல எவ்வளவு வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருந்தோம். அதையும் போய் பாருங்க. அந்த எதிர்பார்க்கக்கூடிய வேகன்சிக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும், நம்ம எவ்வளவு எடுத்தா சேஃப், எல்லா டீடைலும் அந்த வீடியோ சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ சோதனை உங்களுக்கு சேரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோல போயிடலாம். சோ சர்வே இருக்கு. மே 5ஆம் தேதி நம்ம ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிக்க போறோம். சர்வேக்கான ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே நம்மள்ட்ட ரெடியா இருக்கு. மே 5 நியூ பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். சோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இது உங்களுக்கு தெரியும். மொத்தமா டெக்னிக்கல்ல இருந்து 200 கேள்வி கேட்பாங்க. டெக்னிக்கல்னா அந்த சர்வேயிங் அதுல இருந்து ஜிஎஸ் மேக்ஸும் சேர்த்து ஒரு 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25. இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின் இருக்கும். அது வந்து 140 எடுத்தா போதும். அதை வந்து இதுல எடுத்துக்க போறது இல்ல. சோ அதனால அதுல 140 எடுத்தா போதும். இப்ப இதை கவனிங்க. இதுல நான் அதாவது நல்லா படிக்கிறவங்களால எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிடுறேன். கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் சர்வே அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஓரளவு படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 200க்கு உங்களுக்கு ஒரு 190ஆவது போக முடியும். கண்டிப்பாக நான் சொல்றேன் சார். அப்போ அவ்வளோ கட் ஆஃப் ஆனால் கட் ஆஃப்க்கு சொல்லலை, 190 மேல கண்டிப்பா எடுக்கலாம் சர்வே பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இந்த 200 கேள்வி 190 வரைக்கும் கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். நல்லா படிச்சீங்கன்னா ஓகேவா? ரைட். அதே மாதிரி தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா 25 கேட்கறாங்களா, கண்டிப்பா ஒரு 23 வரைக்கும் நீங்க போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் ஜிஎஸ்ல மொத்தமா 25 கேள்விகள் இருக்கு. நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு 55 வரைக்கும் போகலாம். சரிங்களா? சோ 55 23 சேர்த்தா 78, ஸோ ரவுண்டா 80ன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க நல்லா படிச்சு ஓரளவா இது நல்ல ஸ்கோர் எடுத்தாலே எவ்வளவு வருது? 190, 80 சேர்த்து 270 வருது. சரிங்களா? நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேகன்சி எவ்வளோ அதை நான் சொல்லியிருந்தேன். என்னது? ஃபீல்டு சர்வேயர்னா கண்டிப்பா ஒரு அதாவது மொத்தமா ஒரு 730 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜேடிஓ சர்வேயர் மீதி எல்லாம் சேர்த்து அதை வச்சு பாக்குறப்ப ஃபீல்டு சர்வேல ஒரு 300 வேகன்சியும், டிராஃப்ட்மேன்ல ஒரு 100 வேகன்சியும், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்ல ஒரு 30 வேகன்சியும் எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இது மேபி அதிகரிக்கும். அந்த வேகன்சியை வச்சு பாத்தீங்கன்னா இந்த 270ங்கிறது நல்ல ஸ்கோர். இது கட் ஆஃப்லாம் கிடையாது. இதை எடுத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிருவீங்க. சொல்றது புரிஞ்சிச்சா? சார் கட் ஆஃப் என்ன மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 190 அப்படின்றது கண்டிப்பா நீங்க ஒரு 185ஆவது எடுக்கணும். சார் 180 எடுத்தாலே போதுமே சார். போதும் தான். ஆனா இங்க வேகன்சி கம்மியா இருக்கு. இப்போ ஒரு 1000 வேகன்சி இருக்குப்பா சர்வே இருக்கே தனியானா, இது நீங்க ஒரு 180, இதுல ஒரு 70, 250 எடுத்தாலே போதும். ஆனா இங்க வேகன்சி கம்மியா இருக்கு. அதை பாக்குறப்ப இதுல நிறைய பேர் மார்க் எடுத்துருவாங்க. அதனால நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க ஒரு 185ஆவது மினிமம் எடுக்கணும். இதுல 80ன்ற இடத்துல ஒரு 75ஆவது நீங்க மினிமம் எடுத்தாகணும். ஏன்னா வேகன்சி கம்மியா இருக்கு. அப்ப நீங்க இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 260 தேவைப்படுது. சோ 260 இங்க எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போதைக்கு இருக்க வேகன்சி படி. வேகன்சி அதிகமான அதுக்கேற்ற மாதிரி இது குறையும். ஓகேவா? நான் திரும்ப சொல்றேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க வேகன்சிக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கலாங்கிற ஒரு வீடியோ தான் இது. நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இவ்வளவு வருது. ஆனா நிலவரத்தை படி பாக்குறப்ப ஒரு இவ்வளவு எடுத்தாதான் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். சரிங்களா? சொல்றேன் வேகன்சி கம்மியா இருக்கு, அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் கட் ஆஃப். ஸோ ஒரு 260 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். ஸோ ரெண்டையும் சேர்த்தா 260. புரியுதா? தமிழ் எலிஜிபிள்ல 140 எடுத்துருங்க. அப்ப நம்மளோட டார்கெட் 260 கிடையாது, 270. ஸோ 190, 80 தான் நீங்க டார்கெட் வைக்கணும். ஓகேவா? ஏன்னா 270 எடுத்தா கன்ஃபார்ம் வேலை. கட் ஆஃப் 270. நீங்க கட் ஆஃப்க்கு படிக்கிறீங்க, நீங்க வேலைக்கு படிங்க. சரி, இது எடுத்தா வேலைக்கு போயிடலாம் தான் சொல்றேன். நீங்க நல்லா பெருசா படிங்க, பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 190, 80, 270 எடுக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டா இது சுச்சுப்பி இல்ல சார். கஷ்டம் சார், படிக்கிறவங்களுக்கு தான் வழி தெரியும். அதான் சொல்றீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. எடுக்கலாம். நான் சொல்றேன் எவ்வளவு தூரம் கண்டிப்பா எடுக்கலாம். நம்ம கிளாஸஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.